விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மீன்பிடி குத்தகைதாரர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா போதையில் வெட்டி சாய்த்த காவலாளிகள் சிக்குவார்களா? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தளவாய்புரம் பகுதியை சேர்ந்தவர் தர்மராஜ். பொறியாளராக பணியாற்றி வந்த இவர் ராஜபாளையம் பொதுப்பணித்துறைக்கு பாதிக்கப்பட்ட ஆதியூர் கண்மாயில் மீன்பிடிக்க குத்தகை எடுத்துள்ளார். இந்த கண்மாயில் பச்சை காலனி பகுதியை சேர்ந்த கார்த்தீஸ்வரன் என்பவரும், ராஜபாளையம் சம்பந்தபுரம் பகுதியை சேர்ந்த ஆனந்த் என்பவரும் கண்மாய்க்கரையில் குடிசை அமைத்து காவலாளிகளாக பணியாற்றியுள்ளனர். இதில் பச்சை காலனி பகுதியை சேர்ந்த கார்த்திகேஸ்வரன் விதியை மீறி வெளியூர் நபர்களை வைத்து வலை வீசி மீன்களை பிடித்து திருட்டுத்தனமாக மீன் விற்பனை செய்து வந்துள்ளார். இது தர்மராஜுக்கு தெரியவர கார்த்தீஸ்வரனை கண்டித்ததுடன் அவரை வேலைக்கு வேண்டாம் என்று கூறி அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை காவலாளியாக பணியில் அமர்த்தியுள்ளார். வழக்கம் போல் தர்மராஜ் கண்மாய்க்கரையில் அமர்ந்திருக்கக்கூடிய குடிசைக்கு வந்து மீன்களை பார்த்துவிட்டு அங்கு அமர்ந்து தேநீர் அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு கஞ்சா போதையில் வந்த கார்த்தீஸ்வரன் தான் கொண்டு வந்த அறிவாளால் தர்மராஜை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே தர்மராஜ் உயிரிழந்து விட்டார். தர்மராஜை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற கார்த்தீஸ்வரனை போலீசார் தேடி வருகின்றனர். ராஜபாளையம் வடக்கு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலையில் கார்த்தீஸ்வரன் மட்டும்தான் ஈடுபட்டாரா அல்லது வேறு யாரும் சம்பந்தப்பட்டுள்ளார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.